Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பானிபூரிக்கு நம்ம அந்த க்ரீன் பானி ஸ்வீட் பானி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பானிபூரி ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போது இந்த பானி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் பானி செய்கிறதுக்கு புதினா 1 கப், கொத்தமல்லி தழை 1 கப், ஒரு சின்ன அரை பீஸ் எலுமிச்சம்பழம், சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சால்ட், சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஆம்ச்சூர் பவுடருக்கு பதிலாக நான் இங்கே லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த புளிப்பு. ஸோ இந்த சீரகம், இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆக்சுவல் டேஸ்ட் கிடச்சிச்சு. அதுதான் நான் உங்களுக்கு செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை 1 கப் எடுத்துருந்தோம், அது, புதினா தழை 1 கப், சின்ன ஒரு பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் தூள். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டுக்கு உப்பு, பெப்பர் தூள். கடைசியாக நம்ம அரை மூடி எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் புழிஞ்சிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தோட பர்பஸ் ஆம்ச்சூர் பவுடர் தான். இப்போ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு. நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, பானியோட கன்சிஸ்டன்சி. பூந்தி இருந்தால் பூந்தி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளைனாக அதை வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு க்ரீன் பானி ரெடி. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன். அதையே நல்லா கரைச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இங்கே சட்னி கெட்டியாக செய்யலை, லிக்விடாக தான் செய்கிறேன். சட்னி கெட்டியாக செய்யும்போது நம்ம பேரிச்சம்பழம் ஆட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு கலக்கி கொதிக்க வச்சு நம்மளோட ஸ்வீட் பானியை ரெடி பண்ணிக்கலாம். இதே கெட்டி சட்னியாக வேணும்னா சேம் இன்க்ரீடியன்ட், அந்த இடத்துல கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணாதீங்க, வெல்லம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிரும். திக்காக வேணும்னா, நான் லிக்விடாக செய்கிறதுனால இந்த மாதிரியே செஞ்சுட்டேன். இப்போ நம்மளோட பானி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். பூரி எடுத்துகிட்டு பூரிக்குள்ளே ஆனியன், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசிச்சது இதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு க்ரீன் பானி ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே ஸ்வீட் வேணுன்னா ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு காரம் மட்டும்தான் பிடிக்கும், அவங்க காரத்தோடு மட்டும் விட்டுக்கலாம். எனக்கு ஸ்வீட்டோடு சேர்த்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் மட்டும் வேணுன்னா ஸ்வீட் ஊற்றிக்கோங்க. எனக்கு காரம் ஸ்வீட்டும் கலந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.